நாங்கள் ஃபஸ்ட்டு சின்ன மீன் பிடிச்சி அதை வச்சு இன்றைக்கும் அதே போல் இன்றைக்கும் வந்து விலாங்கு மீனை பிடிக்க போகிறோம். போன வாட்டி நாங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த விலாங்கு மீன் கிடைக்கல. கிடைச்சது வந்து எங்களுக்கு விரால் மீன் தான். இது வரைக்கும் விலாங்கு மீன் நாங்கள் இது வரைக்கும் பிடிச்சதே இல்லை. இதுதான் அந்த விலாங்கு மீன் நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுக்கு. பார்ப்போம். தட்டு நரிங்க அது கொண்டு இந்த மீனை வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஒன்றும் தெரியல. மொத்தம் இந்த மீனை மட்டும் வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு விலாங்கு மீன் பிடிக்க போகிறோம். இந்த கையில் தான் நம்ம மேக்ஸிமம் கை வச்சு வாய்ப்புள்ள இருக்கு. மலர்ந்தாச்சு ஒரு மலர் கொஞ்ச நேரம் அப்படி கிடைக்க போல கிடக்கும். அடுத்து எவ்வளோ ஆக்டிவாக சுத்தணும் மாட்டோம் பேர் அங்கோட்டை இங்கோட்டை கொஞ்ச நேரம் இப்படி செத்தா போல கிடக்கும். அடுத்து படக்கம் இது நம்ம ஊசி குத்தணும் இல்லாதனால இன்னும் துண்டை வந்து அடி போய் கிடக்கும். அங்கே தங்கோட்டம் கிடந்து இதை பார்த்து மொத்த மீனும் உடனே வரோம். இந்த மீன் கொத்து போட்டுருக்கேன் தெரியுமா? இதை பார்த்து மற்ற மீனும் எல்லாம் வந்து அந்த ஆக்டிவில் இருக்க நேரம் வந்து கப்புன்னு பிடிக்கும். நீர் இங்கே கும்பளி போடுது. இதில் ஒன்று போடணும். தண்ணி வார அங்கே இடம் இந்த இடம் அந்த முக்கு இதில் 2 போடும் அதில் 2 போடும் அதில் 2 போடும் முடிஞ்சு போச்சு. நீர் போடு அதில் போடு நீட்டி உள்ள கொஞ்சம் கூட அந்த மிதப்பை நல்ல மிதந்து கிடக்கும் தெரியுமா? அப்போ அது விழிக்க நேரம் கூலகும் காயில் மிதப்பை வெயிட் உள்ள போடணும். இங்கே கையில் இழுக்காது. அதிலே கிடக்கும். சின்னது போட்டான்னு வச்சுக்க இதுக்கு தண்ணி வந்து எங்கேயாவது போட்டிருக்கியா நாய்? மதி போடு. அதில் அடகட்டு கையில் மீன் சத்து மிதக்குது. தாத்தை சுற்றிடுண்ணா. நமக்கு ஒரு கெண்டை கையில் மீன் கிடச்சிருக்கு. விலாங்கு மீனுக்கு நம்ம போட்டோம். நமக்கு கிடச்சது வந்து ஒரு கெண்டை கையில் மீன். தெரியுதா உங்களுக்கு? இந்த மீன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு குட்டி சொட்டாள மீன் கிடச்சிருக்கு. நம்ம இதில் சின்ன ஒரு மீன். விடிய காலையில் 6 மணி ஆச்சு. நேற்று நம்ம போட்ட துண்டில் வந்து இன்னைக்கு எடுத்து பார்க்க போகிறோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு சொட்டாவில் தான் மாட்டியிருக்கு. நம்ம தேடி வந்த விலாங்கு மீன் இப்போ மாட்டலை. மீனே விழுங்கிருந்தா அதை நாக்க பத்தியா? நாக்கு இல்லை, அது மீன் வால்.
உள்ள கிடக்கு. அதே முடியல பாரு, நம்ம மாட்டியாச்சுன்னு அதுக்கு இன்னும் புரியலையா? பிதிக்கேடு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதை அடுத்து கொடுத்து அப்படி போட்டு பார்ப்போம். கொக்கி இல்லைல்ல, கொக்கி உள்ளே இருக்கு. கொக்கி இங்கே இதோட தானே வந்து கீழே விழுந்துல உள்ள காணும். இல்லை மீனுக்கு வாய்க்குள்ளே தான் இருக்குது கொக்கி. பாட்டில் காணும், எடுத்துட்டு போச்சோ. எங்கே கிராமக்கா யாரும் இருக்கோம் பார்த்துருங்க. என்னப்பா குட்டியை போட்டு பார்க்கணா ஒன்றும் இல்லையா? கைலியா இப்படி மீன் இருக்கு. நம்ம தேடி வந்த மீன் இதான் விலாங்கு மீன். இந்த மீனை தான் வந்து நம்ம தேடி வந்தோம். இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதை பற்றி, இந்த மீனை பற்றி. இன்னைக்கு தான் அந்த மீன் வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஆனால் இதான் நம்ம வந்து தேடி வந்த விலாங்கு மீன். இந்த மீன் தான். ஆனால் இது வந்து குட்டி மீன். நம்ம வந்து இதை விட பெரிய மீன் இனி அடுத்த வாட்டி பிடிக்கணும். இதை பார்த்தீங்களா? உங்களுக்கு கிட்ட வச்சு பார்த்தா தெரியும். அப்படியே பார்க்க பாம்பு தலை மாதிரியே இருக்கும். அப்படியே பாம்பு மாதிரியே இருக்கும் இந்த மீன். ஆனால் இது வந்து கொஞ்சம் குட்டி, அவ்வளோதான் வித்தியாசம். எப்படி நம்ம நினச்சி வந்த மீன் எப்படி இன்னைக்கு கிடச்சிருச்சு. 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த மீன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து 2 மீன் இன்னைக்கு கிடச்சிருக்கு. நம்ம விலாங்கு மீனும் கிடச்சிருக்கு, நம்ம தேடி வந்த விலாங்கு மீனும். அடுத்து வந்து இந்த மீன் வந்து சொட்டவாழை மீன். நாங்கள் போட்டிருந்த தூண்டில் வந்து இந்த சொட்டவாழை மீனும் கிடச்சிருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு மீன். இந்த மீனும் கிடச்சிருக்கு, நம்ம தேடி வந்த விலாங்கு மீனும் கிடச்சிருக்கு. ஆனால் நாங்கள் தேடி வந்ததை விடையும் இது சின்னது தான். இதோடையும் பெரிய விலாங்கு மீன் வந்து அடுத்த பதிவில் நாங்கள் பிடிப்போம். இங்கே வெயிட் பண்ணி பாருங்கள்.